அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் 4 மதுஹபுகளுடைய இமாம்களில் 4வது மதுஹபை ஸ்தாபித்த சையதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப். இவர்கள் ஹிஜ்ரி 164 பிறந்தார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 241 இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். 77 வயது வரையிலும் இந்த உலகத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களோட உண்மையான பெயர் எப்படி வரும்னு சொன்னால் அஹ்மது பின் முஹம்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, அதுதான் அவர்களுடைய பெயர். இவங்க பூர்வீகமே ஈராக் நாட்டிலே தான் இவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். வஃபாத்தாகி இன்று நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிறைய கிதாபுகளை எழுதிய மிக பெரும் ஒரு மகான். இவங்க எழுதின கிதாபுகளில் முஸ்னத் அஹ்மத் கிதாபுகள் எல்லாம் மிக பிரபல்யமாக பேசப்படும். அதே போன்று இவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் ஷரியாத்தினுடைய கல்விகளை கற்கச் சென்றார்கள். அவர்களுடைய மாணவராகவும் திகழ்ந்திருக்கின்றார்கள். இமாம் சையதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய ஸ்பெஷல், அதாவது அவர்களை என்றால் என்ன நினைவுக்கு வரும்னு சொன்னால் பேணுதல் மிக்க ஒரு மனிதர், ரொம்ப பேணுதல் மிக்க ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய மனைவி, அவங்களோட பேர் அப்பாஸா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தை, அவங்களோட பெயர் சாலிஹ் என்கின்ற ஒரு குழந்தை. இந்த பிள்ளை ஒரு காதியாராக அந்த காலத்திலே இருந்தார்கள். மக்களுக்கு நீதி சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்படி நீதி சொல்லக்கூடிய இந்த மனிதர் சாலிஹ் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளை வீட்டில் வெளியில் தான் படுப்பாராம். ஏனென்றால் அந்த அளவு அவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக அவர்களுடைய பிள்ளையும் இருந்திருக்கிறாங்க. மக்கள் நீதி கேட்டு வருகின்ற பொழுது நாம் வீட்டுக்குள் உறங்கி கொண்டிருந்தால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்ற பயத்தில் வீட்டுக்கு வெளியில் தான் படுத்துக்கொள்வாங்க. இப்படி ஒரு நல்ல பிள்ளை. ஆனாலும் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேணுதலாக இருப்பதற்காக வேண்டி அந்த பிள்ளையினுடைய வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை நீதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் இவங்க ஏதாவது ஒரு காசு பணங்களோ அல்லது ஏதாவது ஒன்று எடுத்து அதனால் உணவு செஞ்சிருந்தால் அது ஹராமாகிவிடுமே என்ற பயத்தில் பிள்ளையினுடைய வீட்டில் சாப்பிடாமல் வந்துடுவாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளையினுடைய சாலிஹ் அவர்களுடைய வீட்டில் இருந்து உணவு, ஒரு ரொட்டி துண்டு வருது. அது அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தின்ன மறுத்து விட்டார்கள். அவர்கள் தின்னல்ல என்றதற்காக வேண்டி அவங்களோட மனைவி அவங்களும் சாப்பிடல. மனைவி என்ன செஞ்சாங்க, ஊர் மக்களுக்கு கொடுக்கலாம்னு யாருக்காவது கொடுப்போம் என்று கேட்டாங்க. ஊர் மக்கள் கேட்டாங்க, ஏனப்பா இதை தாரீங்க? இல்லை, என் கணவர் அஹ்மது பின் ஹம்பல் சாப்பிடல, அதனால் உங்களுக்கு தருகிறேன் என்றார். அவங்க சாப்பிடாத விட எங்களுக்கு என்னது இருக்குன்னு சொல்லி அவங்களும் ஒதுக்கிட்டாங்க. யாருமே தின்னலையே என்பதற்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடலில் கொண்டு போய்த்து மீன்களுக்கு அந்த ரொட்டி துண்டுகளை பிச்சு பிச்சு போட்டாங்க. இந்த நேரத்தில் அஹ்மது பின் ஹம்பல் நாயகத்துக்கு இது கேள்விப்பட்டதும் அவர்கள் கடலில் இருக்கக்கூடிய மீனை சாப்பிடவே மறுத்து விட்டார்கள் என்று வரலாற்றில் எழுதுவாங்க. சாலிஹான பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒருவேளை லஞ்சம் வாங்கி ஏதாவது ஒன்று இதில் கலங்கப்பட்டு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் தன்னுடைய சொந்த மகனுடைய வீட்டிலிருந்து வந்த ஒரு ரொட்டி துண்டை சாப்பிடவில்லை மட்டுமல்ல, அதை சாப்பிட்ட மீன்களை கூட சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்றால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் எவ்வளோ பேணுதலுள்ள இமாம்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு காலம். முஅத்தஸிலாக்களினுடைய அந்த அட்டகாசம் நிறைந்து இருந்த காலம் அது. அன்றைய காலத்தில் முஅத்தஸிலாக்கள் சொன்னார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இதை அவர்கள் சொன்னால் நம்பவில்லை என்பதற்காக அக்காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாமாக திகழ்ந்த அஹ்மது பின் ஹம்பல் நாயகத்தினுடைய நாவிலிருந்து அதை வரவழைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த அரசர் முஅத்தஸிம் பில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர். இவர் முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையை பின்பற்றியிருந்தார். ஆனாலும் அவர் அப்பாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர். ஆனால் முஅத்தஸிம் பில்லா அவர் முஅத்தஸிலாவாக இருந்த காரணத்தினால் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு பல தண்டனைகளை கொடுத்தார். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லு அப்படின்னு சொல்லி அடி என்று அடித்தார்கள். எந்த அளவென்று சொன்னால் கிதாபில் எழுதுவார்கள் இமாம்கள்,
இமாம் அஹ்மது பின் ஹம்பல் நாயகத்துக்கு சிறையில் வைத்து கொடுக்கப்பட்ட தண்டனைகளை ஒரு யானைக்கு கொடுத்திருந்தால் அந்த யானையே செத்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்தளவு அடித்தார்கள். அவர்களுக்கு கசையால் அடிப்பார்கள். அந்த கசை முதுகில் போய் ஒட்டி நின்று அவர்களுடைய சதையை கிழித்து கொண்டு வரும். அப்பொழுது கூட அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டது, அல்லாஹ்வினுடைய வேத வாக்கியம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதனில் உறுதியாக இருந்தவர்கள் சையதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். மக்கள் சொன்னார்கள், முஅத்தஸிம் பில்லாவுக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்யுங்களேன். அஹ்மது பின் ஹம்பல் நாயகம் சொன்னார்கள், அவர் அஹ்லுல் பைத், அவருக்கு பத்வா செய்துவிட்டு எவ்வாறு நான் பெருமானாருடைய முகத்தை கியாமத்தில் பார்ப்பேன் என்றார். ஒரு கட்டத்தில் இவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் ஆய்வு செய்து அவர்கள் சட்டத்திட்டங்களை கோர்வை செய்த நேரத்தில் மக்கள் இவர்களுடைய சட்டங்களை ஒரு மதுஹபாக ஏற்று பின்பற்ற தொடங்கினார்கள். அதனேதான் ஹம்பலி மதுஹப் என்று இன்றும் பல இடங்களில் மக்கள் இவர்களுடைய மதுஹபுகளை பின்பற்றி வருகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இவர்களுடைய மதுஹபிலுடைய பின்பற்றுகின்ற மக்கள் குறைவாக வருகின்ற பொழுது அக்காலத்தில் கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷாஃபி மதுஹபை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்த காலம். ஆனால் மக்கள் அவர்களை புடைசூழ இருந்தார்கள். அஹ்மது பின் ஹம்பல் நாயகம் இமாம் சையதுனா அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னருடைய கனவிலே சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய மதுஹபை பின்பற்றினால் நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எல்லாம் ஆய்வு செய்து அழகிய முறையிலே தான் இந்த மதுஹபை தோற்றுவித்திருக்கிறேன். எனவே என்னுடைய இந்த ஹதீஸுக்களையும் மக்கள் பின்பற்றுவார்கள் என்று சொல்லி மறைந்து விட்டார்கள். அடுத்த நாள் சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாஃபி மதுஹபில் இருந்து ஹம்பலி மதுஹபுக்கு மாறினார்கள். இதைத்தான் குத்துபியாவிலே இப்படி சொல்லி காட்டினார்கள், அஷ்ஷாஃபிஇய்ய ஃபஸிர்தல் ஹம்பலிய பிலா ஹஜ்ரில் லிதஹ்தாத பில் கைரைனி முஅ்ததிலா. ஆரம்பத்தில் கௌசி நாயகம் ஷாஃபி மதஹபிலே இருந்தார்கள், பின்னால் ஹம்பலி மதஹபுக்கு மாறினார்கள். எனவேதான் அதற்கு பின்னால் மக்கள் ஹம்பலி மதஹபையும் பின்பற்ற தொடங்கினார்கள். இப்படி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நிறைய சேவைகளை செய்து இந்த உலகத்தில் ஒரு மதுஹபையே உருவாக்கிய ஒரு பெருங்கொண்ட மகான் தான் இவர்கள். இவர்கள் ஷரியத்தினுடைய கல்விகளை இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இன்னும் பல இமாம்களிடத்தில் படித்திருந்தாலும் கூட ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் என்ற காரணத்தினால் இவர்கள் ஷைபானுர் ராயி என்கின்ற ஒரு ஆன்மீகவாதியான ஒரு சூஃபி இடத்திலே இறைவன் பற்றி உண்டான இந்த மாரிஃபாவுடைய கல்விகளையும் இவர்கள் படித்தார்கள். மக்கள் கேட்டார்கள், நீங்கள் பெருங்கொண்ட இமாம் அல்லவா, ஏன் அவர்களிடத்திலே போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், நான் ஷரியத்தினுடைய கல்விகளை கற்று இருக்கிறேன், அவர் இறைவனை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார், எனவே இறைவனை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவரிடத்திலே போகிறேன் என்றார். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா